டெல்லி செங்கோட்டை அருகே வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. காரில் வெடி விபத்து நிகழ்ந்த பகுதிக்கு அதிக அளவில் தற்போது மக்கள் குவிந்து வருகின்றார்கள். மேலும் டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். காரில் ஏற்பட்ட வெடி விபத்து தொடர்பாக டெல்லி காவல்துறையிடம் உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வெடி விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் அங்கு விரைந்திருக்கிறார்கள். காவல்துறை தரப்பில் அங்கு என்ன தெரிவிக்கப்படுகிறது? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? காவல்துறையினரை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையும் தற்பொழுது வரை சொல்லவில்லை. அவர்களுடைய முதல் பணி என்பது அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை பத்திரமாக வெளியேற்ற வேண்டும் என்பதுதான். மேலும் இதே போன்று வேறு ஏதேனும் வெடி விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தான் அவர்கள் முதல் கட்டமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லி செங்கோட்டை பகுதியை பொறுத்தவரை ஏராளமான விஷயங்கள் சொல்லலாம். அந்த இடத்திற்கு அருகில் தான் ஜம்மா மசூதி என்பது இருக்கின்றது. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் மகாத்மா காந்தியுடைய அந்த சமாதி என்பதும் வந்துவிடும். அந்த இடத்தை பொறுத்தவரை மாலை நேரங்களில் சாப்பிடுவதற்காகவே நூற்றுக்கணக்கானவர்கள் வருவார்கள். வியாபாரம் நடக்கும். ஏராளமான பொதுமக்கள் வருவார்கள். வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் வருவார்கள். எனவே அப்படியான ஒரு ஹார்ட்லேண்ட் பகுதியில் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக உளவுத்துறை கொடுக்கக்கூடிய தகவல்கள் என்னவாக இருக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் கிராஸ் செக் செய்யக்கூடிய விஷயங்களையும் சிசிடிவி காட்சிகளை உடனடியாக பறிமுதல் செய்யக்கூடிய வேலைகளிலும் தான் டெல்லி காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு டெல்லியின் மிக முக்கியமான இடத்தில் நடந்திருக்கக்கூடிய சூழலில் மேற்கொண்டு இது வேறெங்கும் பரவிவிடக் கூடாது, அதாவது வதந்தியாகவோ அல்லது மற்ற விஷயங்களாகவோ பரவிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் டெல்லி காவல்துறையினுடைய மிக முக்கியமான வேலை. இந்த வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் தான் அதிக அளவில் இருக்கிறார்கள். முதலில் 5 தீயணைப்பு வாகனங்கள் என்பது வரவழைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது 7ஆக அதிகரித்திருக்கிறது. காவல்துறையினர் கமிஷனரும் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்து கொண்டிருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகளும் நேரில் வருவார்கள். கேபினெட் அமைச்சர்களும் கேபினெட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. நாம் ஏற்கனவே சொல்வதை போலதான் இந்த இடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்பவும் குறுகலான இடமாக இருக்கக்கூடியது. உயிரிழப்புகள் என்ற விஷயங்கள் எல்லாம் வரும் பட்சத்தில் அது இன்னும் பதற்றத்தை தான் ஏற்படுத்தும். டெல்லி காவல்துறையினரின் சிறப்பு பிரிவினரும் அந்த இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். மக்களை உடனடியாக அங்கிருந்து நீக்க வேண்டும், அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்கான வேலைகள் என்பதும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் வெடி விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை சேகரிப்பதற்கான தடயவியல் நிபுணர்களும் உடனடியாக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவ்வளவு பொது மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு சிறு ஆதாரம் என்பதும் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியை பொறுத்தவரை நாடாளுமன்ற கட்டிடம் இருக்கக்கூடிய பகுதியாகட்டும், செங்கோட்டை பகுதியாகட்டும், டெல்லி கேட் பகுதியாகட்டும், சிபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கனாட் பிளேஸ் பகுதியாகட்டும், இங்கு எல்லாம் 24 மணி நேரமும் எப்பொழுதும் தயார் நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் அந்த வாகனங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள். 24 hours ஸ்டாண்ட் பை என்று சொல்வார்கள். அவர்கள் எப்பொழுதுமே தயாராக இருப்பார்கள். ஒரு சிறு சம்பவம் நடந்தாலும் கூட அடுத்த சில நொடிகளில், நிமிடங்கள் கூட கிடையாது, சில நொடிகளில் அந்த இடத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு அவர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பார்கள். அந்த வகையில் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்களும் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். நமக்கு ஏற்கனவே தெரியும், டெல்லியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் சில மாதங்களுக்கு முன்பு இப்படியான கார் வெடிகுண்டு விபத்து என்பது நடந்தது. ஆனால் அது என்ன காரணம் என்பதை தற்பொழுது வரை வெளியிடவில்லை. ஒருவேளை அதே போன்று இருக்குமோ? ஏனென்றால் அந்த இடங்களில் எல்லாம் கார் ரொம்ப நேரம் நிறுத்தி வைக்கப்பட முடியாது, நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். போக்குவரத்து காவல்துறையினர் எப்பொழுதுமே அங்கு இருப்பார்கள். பேரிகேடுகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கும். அந்த செங்கோட்டையின் இறுதி பகுதியில் 2 பேரிகேடுகள், தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒருவர் கூட நிறுத்த முடியாது. ஒரு 30 நொடிகள் வேண்டுமானாலும் நிறுத்தலாம். இ ரிக்ஷா உட்பட அனைவரும் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய பகுதி என்பதால் தொடர்ந்து கண்காணிப்பு என்பதும் இருக்கும். சிசிடிவி காட்சிகளை பொறுத்தவரை அதிநவீன கேமராக்கள் என்பது பொருத்தப்பட்டிருக்கும். டெல்லியில் கடந்த சில ஆண்டுகளாகவே முகத்தை ஸ்கேன் செய்யக்கூடிய அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த கேமராவில் 50,000க்கும் அதிகமானவர்களது புகைப்படங்கள் அதில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூடவெல்லாம் சொல்லப்படும். ஏனென்றால் யாரேனும் சந்தேகத்திற்குரிய நபர்கள் இந்த வளையத்து பகுதிக்குள் வருகிறார்கள் என்றால்
உடனடியான அதற்கான அலர்ட் என்பது கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுக்கப்பட்டுவிடும். கட்டுப்பாட்டு அறை ஏதோ ஒரு இடத்தில் இருக்கும் என்று நினைத்துவிடக்கூடாது. டெல்லியில் பல இடங்களில் இருக்கும் ரோந்து வாகனங்களிலும் இத்தகைய அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ச்சியாக அனைத்து விஷயங்களும் கேப்சர் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஒரு சிறு தவறான நபர் உள்ளே வருகிறார் என்றாலும் கூட உடனடியாக அலர்ட் போய்விடும். பெரிய சைரன் ஒலிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கும். இப்பொழுது நவீன தொழில்நுட்பங்கள் வந்ததற்கு பிறகு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது இன்னும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அப்படியான இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவ்வளவு செலவுகள் செய்யக்கூடிய இடத்தில் சிறு தவறு என்பதும் நிச்சயமாக ஏற்கப்படாது. பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, மற்ற மாநிலங்களில் தேர்தல் வரப்போகிறது, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வருகிறது. இது அரசுக்கும் நெருக்கடியாகும் என்பதால் அரசு சிறு சிறு விஷயங்களை கூட மிக தீவிரமாக கவனித்துதான் செய்து வருவார்கள். இவ்வளவு இருந்தும் கூட எப்படி இந்த வெடி விபத்து என்பது நடந்தது என்பதுதான் அனைவருக்கும் எழுந்திருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உயிரிழப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? தற்பொழுது கிடைக்கக்கூடிய தகவல் படி ஒருவர் உயிரிழந்திருக்கலாம் என்று தகவல்கள் சொல்லப்படுகிறது. 3 பேர் காயமடைந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் எதுவுமே உறுதியான தகவலாக தெரிவிக்கப்படவில்லை. 6:55 மணிக்கு நடந்த சம்பவம் என்பது உடனடியாக வெளியே வந்துவிட்டது. ஏனென்றால் அனைவரும் அவங்களது செல்போன்களில் படம் பிடித்து அனைத்தையும் ஒளிபரப்பி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆக போகக்கூடிய சூழலில் பெரும்பாலான அதிகாரிகள் அங்கு வந்துவிட்டார்கள். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி அங்கு எரிந்து கொண்டிருந்த தீ என்பது அணைக்கப்பட்டு விட்டது. அந்த பகுதி முழுவதுமே டெல்லி காவல்துறையினரது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் விஷயமாக இதை அவர்கள் தீ விபத்து என்ற வகையில் தான் எடுத்து செல்வார்கள். ஆனால் நிச்சயமாக இதற்கு பிறகு தேசிய புலனாய்வு அமைப்பு, என்ஐஏ என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு, பயங்கரவாத தடுப்பு அமைப்பு உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளுமே இதற்குள் வருவார்கள். நாம் ஏற்கனவே சொன்னது போல அந்த பள்ளிக்கூடத்தின் அருகில் ஒரு சிறு விபத்து ஏற்பட்ட பொழுது கூட அங்கு உடனடியாக தேசிய புலனாய்வு அமைப்பு வந்திருந்தார்கள், தீவிரவாத தடுப்பு பிரிவினர் வந்திருந்தார்கள், பிளாக் கமாண்டாக்கள் வந்திருந்தார்கள். அத்தனை பேருமே வந்து அதை செய்து கொண்டிருந்தார்கள். நம் சமீப நாட்களாக நாம் செய்திகளிலும் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். வெடிகுண்டு மிரட்டல் என்பது இமெயில் வாயிலாக தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட இன்று கூட அப்படியான ஒரு சம்பவம் வந்தது. ஆனால் இவை அனைத்தையுமே எந்த இடத்திலுமே அதை கவனமாக கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தல் என்பதுதான் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து அனைத்து மாநில அரசுகளுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வதந்தியாக இருந்தாலும் கூட 1க்கு 2 முறை தீவிரமாக கவனித்து அதற்கு பிறகுதான் அதை கைவிட வேண்டும். செய்ய வேண்டிய அந்த ப்ரொசீடிங்ஸ் என்று இருக்கும். ஒரு மெயிலில் ஒரு இடத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் என்பது வருகிறது என்றால் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை அத்தனையும் அந்த காவல்துறையினர் செய்தே ஆக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது டெல்லி போன்ற தலைநகர் மாதிரியான ஒரு அதிதீவிரமான பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கக்கூடிய இடத்தில் குறிப்பாக செங்கோட்டை மாதிரியான பகுதிகள் என்பது ஹைலி கண்காணிப்புக்கு உச்சபட்ச பாதுகாப்பு அம்சங்கள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் ஒருவேளை வேறு ஏதேனும் சதி செயலாக இருக்குமோ என்ற விசாரணை கண்டிப்பாக நடக்கும். அதற்கான அறிகுறிகள் தற்பொழுதே தெரிய தொடங்கிவிட்டது. கொஞ்சம் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததற்கு பிறகு அதற்கான வேலைகள் என்பதும் செய்யப்படும். ஏனென்றால் ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதிகளில் எல்லை தாண்டி ஊடுருவக்கூடிய பயங்கரவாதிகளின் எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக கட்டுப்படுத்தப்பட்டு வரக்கூடிய சூழலில் ஏற்கனவே இங்கு பதுங்கி இருக்கக்கூடியவர்கள், ஏனென்றால் குஜராத் ஆகட்டும், கர்நாடகாவாகட்டும் பல இடங்களில் இத்தகைய சதித்திட்டங்களில் ஈடுபட முயன்றவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்ற தகவல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தது. நேற்று கூட 3 அவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார்கள். டெல்லிக்கு அவர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணை என்பது விரிவுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. ஒரு விபத்தாக இருக்கும் பட்சத்தில் இது அத்துடன் முடிந்துவிடும். மேற்கொண்டு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் என்பது வாரியாக கொண்டு போவார்கள். ஒருவேளை பயங்கரவாத தாக்குதலுக்கான பின்னணி இருக்கிறது என்று தெரிந்தால் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சமீபத்தில் தான் ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை எல்லாம் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கிறதோ என்ற கோணத்தில் எல்லாம் கூட இந்த விஷயம் என்பதும் கொண்டு செல்லப்படும். குறிப்பாக அந்த லால்கிலா என்று சொல்லப்படக்கூடிய செங்கோட்டையின் அந்த நுழைவாயில் பகுதி 1க்கு அருகே இருக்கக்கூடியது ஒரு கோவில் இருக்கிறது. கௌரி சங்கர் கோவில் என்ற கோவிலும் அந்த இடத்தில் அமைந்திருக்கிறது. அந்த இடத்தை சுற்றிலுமே ஏராளமான வழிபாட்டு தலங்கள் இருக்கும். நிறைய பேர் தெருவோரங்களில் கடை வைத்து நடத்தி கொண்டிருப்பார்கள். அனைத்தும் ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் இருந்தாலும் கூட பொதுமக்களை அதிக அளவில் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் தற்பொழுது அந்த இடம் முழுமையாக
டெல்லி காவல்துறையினரது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். டெல்லி காவல்துறையினர் அந்த பேரிகேடுகளை அமைத்து முழுமையாக அந்த இடத்தை சீலிட்டு இருக்கிறார்கள். ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாகவே அந்த இடம் முழுமையாக சீலிடப்பட்டிருக்கிறது. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல், இனி அடுத்த சில மணி நேரங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய கடைகள் அத்தனையுமே அடைக்கப்பட்டுவிடும். சிசிடிவி கேமரா காட்சிகள் ஒவ்வொன்றும் முழுமையாக கண்காணிக்கப்படும். மெட்ரோவில் வந்தவர்கள் யார், சென்றவர்கள் யார், பேருந்தில் வந்தார்களா, யார் இந்த காரின் உரிமையாளர் யார் என அனைத்து விஷயங்களும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களில் நமக்கு தெரியும். டெல்லி காவல்துறையின் சிறப்பு டீம், இவர்களுடைய வேலையே அசம்பாவித சம்பவங்கள் எங்கு ஏற்பட்டாலும் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்வதுதான். அவர்கள் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக டெல்லியில் ஒரு பெரும் அதிர்வலைகளை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதாகத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.